அவ்வளோதான் போங்க, சோழியை முடிச்சு விட்டாங்க. ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத வாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சீசனில் 2 பேரை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளில் இந்த மாதிரி வச்சு வெளுத்தது எந்த வீக்கெண்டுமே இல்லை. இவங்களுக்கு தான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து. ஏன்னா வாரம் ஃபுல்லாக இவங்க பண்ண சம்பவம் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு பெரிய சம்பவம். இப்போ செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, ஜாக்லின், அதுக்கு சௌந்தர்யா இவங்க 3 பேருக்கான தீர்ப்பை வழங்குறதுக்கோசம் விஜய் சேதுபதி வந்திருக்காரு. ஸோ என்ன தீர்ப்பை வழங்க போறாரு அப்படின்ற மாதிரி அவளோட அந்த ப்ரோமோ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு தர்ஷிகா கிட்ட கேட்கறாரு, ஏமா தர்ஷிகா நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி உங்க அப்பா வீடா இது அப்படின்ற மாதிரி கேட்டல, அது கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சொல்லி சந்திரமுகி மோடுக்கு போயிட்டாங்க. அந்த ப்ரோமோல எத்தனை பேர் பார்த்தீங்க, மூக்கு புடைக்குது கண்ணு வெடைக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் ஆகி பேசுறாங்க. இவங்க இங்கே மட்டும் அப்படி பேசலங்க, அன்னைக்கு வந்து சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ சௌந்தர்யா வந்து அவங்க அப்பா பற்றி எப்படி பேசுவோம் அப்படின்ற மாதிரி எகிரிட்டு வந்தாங்களோ அப்பயே தர்ஷிகாவுக்கு வந்து எப்படின்னா மைண்ட் ஒரு மாதிரி பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஐயோ எங்க இவங்க அப்பாவை திட்டின மாதிரி இவங்க வந்து திருப்பி விட்டுற போறா நம்மள அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பயம், அந்த பீதி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து அப்படியே பாதி தெரிஞ்சுது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அந்தளவுக்கு கதறிட்டு இருந்தாங்க. நான் அவங்க அப்பாவை பற்றியே பேசல, நான் இது உங்கள் அப்பா வீடா அப்படின்ற மாதிரி ஜென்ரல் ஒரு டேமாக தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கதறிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 2 பேரையும் வந்து விஜய் சேதுபதி வெளுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. அதனால முதல்ல என்ன பண்ணியிருக்காரு, தர்ஷிகா நீ பேசுறது தப்புமா, என்னதான் நீ இது உங்கள் அப்பா வீடா அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக கேட்டிருந்தாலுமே இந்த இடத்துல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ல நீ கேட்கும் போது மேபி தப்பாக கன்வே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டப்புன்னு ஒரு அடியை போட்டுட்டு நெக்ஸ்ட் ஜாக்லினுக்கு வந்தார். ஜாக்லின் ஓகேமா, இந்த மாதிரி நீங்கள் வந்து சீப்பை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற, அதெல்லாம் கரெக்டா, நீ தானே அப்போ ட்ரிகர் பண்ணி விடுற. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் ட்ரிகர் பண்ணது, சீப்பேன்னு சொன்னதாகட்டும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களா. ஜென்ரலாகவே இப்போ என்ன பண்ணுவேன்னு ஒருத்தவங்க நெக்கலாக கேட்டு வந்தா நான் அப்படி தான் இருப்பேன், இது உன் வீடா, இது உன் வீடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படி தான் பண்ணுவேன்னு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எகிரிட்டு வரும்போது ஜென்ரல் டைமில் எல்லாருமே கண்டிப்பாக அந்த வார்த்தையை வரும். ஒன்று உங்கள் அப்பா வீடான்னு கேட்பாங்க, இது உன் வீடு இல்லடி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கான்வர்சேஷன் நடந்தது. ஸோ அதனால தான் விஜய் சேதுபதி என்ன பண்ணாரு, தர்ஷிகா பேசுறது தப்பு தான் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பக்கம் நீ அவங்க அப்பா வீட்டான்னு கேட்டுக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் நீ தான் ட்ரிகர் பண்ண அந்த பொண்ணை, நீ சீப்பேன்னு சொல்றது இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லினை டப்புன்னு 2 அடி அடிச்சாரு. ஜாக்லினுக்கு பழகிருக்கும், எனக்கு தெரிஞ்சு நேற்று வாங்கினாங்களே அந்த அடியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே சார் தப்பு தான், இப்போ அவங்க தப்பு தான் ஏன் சொல்லுங்க ஒத்துக்கிறாங்க, நேற்று வாங்கின அடி அந்த அளவுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இல்லை, நம்ம நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல ஏதாவது மழுப்பி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 அடி சேர்த்து விடும். அதனால இப்பயே நம்ம வந்து ஆஜராயிடும், ஆமா நான் சொன்னது தப்பு தான், ட்ரிகர் பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து சௌந்தர்யா ஏதோ பேச வராங்க, ஏமா சௌந்தர்யா உங்க ஃப்ரெண்டுன்ற மாதிரி வந்தீங்களே அது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லைமா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாரு. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரவுடி இப்போ சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ணாடி படத்தில் இந்த மாதிரி மச்சான் லோக்கல் ரவுடியை கூட்டு வந்திருக்கா லோக்கல் கை அப்படின்ற மாதிரி உருட்டு கட்டை எடுத்து கையில் வச்சிருப்பாரு பார்த்தீங்களா ஒரு ஐயரு, அந்த மாதிரி தான் சௌந்தர்யாவை பார்க்குறேன். ஏன்னா சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னா ஜாக்லின் அந்த இடத்துல ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும் ஒரு சண்டைங்க. தர்ஷிகா ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க, இதுக்கு ஜாக்லின் வந்து அடிக்கிறதுக்கு பாயறதுக்கு போனால் ஒரு நியாயம், ஓகே கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கோசம் சப்போர்ட்டுக்கு வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு நியாயம்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்லினே அந்த வார்த்தையை பேசுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அடங்கி தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே எப்படி சொல்கிறது 30 கிலோமீட்டரில் வர ஒரு இது மாதிரி புல்லட் மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பீடாக அப்படி போய் அடிக்க பாயிறாங்க இல்லை அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சௌந்தர்யா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்க வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அடிச்சிட்டாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, கையை வச்சு பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டாங்க, அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு தடவை தள்ளி விட்டாங்க. 2 தடவை பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து சௌந்தர்யா அடிச்சிட்டாங்க. லோக்கல் ரவுடின்றது காமிஸ்டமானி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை தான் மிஸ் பண்ணுறாங்க. சௌந்தர்யா அடிச்சிட்டாங்க அப்படின்ற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கொஞ்சம் வெயிட்டாக எடுத்து வச்சாங்க. ஆமாம் சார் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தர்ஷிகா சொல்லலை. ஏன்னா அவங்க சொல்லும் போதெல்லாம் கூட இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்க வந்தாங்க, அடிக்கலை, அதுவும் டப்பா இருக்கலாம் அன்றைக்கி ஃபைட்லேயே சொல்கிறான், இல்லைம்மா உன்னை வந்து அடிக்கலம்மா அந்த பொண்ணு அடிக்க தான் வந்தது, அது அடிக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் கண்ணை எங்கடா வச்சுருக்க, அந்த பொண்ணு அடிச்சிருச்சுடா. ஏன்னா தர்ஷிகா வந்து 2 தடவை தள்ளி விட்டது என்ன காரணம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு பாஞ்சாங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கையை வச்சு தள்ளியும் விட்டாங்க. ஸோ 2 சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரிஞ்சது சௌந்தர்யா வந்து அட்டாக் மோடுக்கு போயிட்டாங்க, அட்டாக்கும் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் சுற்றி இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்க வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. என்ன பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா இதை வெயிட்டாக எடுத்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரயனுக்கும் ராணுவுக்கும் ஒரு சண்டை நடந்ததில்ல, அந்த சண்டை மாதிரி இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கிளப்பியிருக்கலாம். பட் அதுக்குள்ளே இது ஏன் திசை மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து தன்னை காப்பாற்றிக்கிற மோடில் போயிட்டாங்க. எங்கள் அப்பாவை பற்றி திட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் வந்து வந்ததுக்கப்புறம் எங்கே நம்ம மாட்டிக்கு போகிறோமோ, அதாவது வேற மாதிரி இது ப்ரொஜெக்ட் ஆகிடுமோ அப்படின்ற பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணணுன்னே போயிட்டாங்க. சௌந்தர்யா அடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மறந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை மறக்காமல் கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா சௌந்தர்யா வெளுத்து விட்டுருப்பாங்க. இன்னொரு ரெக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் சைட்லேருந்து வைக்கிறது என்னன்னா, ஓகே சார் இப்போ ஜாக்லின், சௌந்தர்யா அதே மாதிரி தர்ஷிகா இந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுறீங்க சூப்பர். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஸோ டபுள் எவிக்ஷன் போது அதை வச்சு மட்டுமே ஷோ ஓட்டிட்டு வரோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஓகே கொஸ்டின்லாம் கொஞ்சம் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இதை மட்டும் கேட்டுட்டு விட்டா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இந்த ஒரு சம்பவத்தில் இருக்காங்களா, இதுக்கடுத்து இன்னொரு சம்பவத்திலே இருக்காங்க மார்க் பண்ணுறது, அதாவது புள்ளி பண்ணாங்களா மஞ்சரியா, ஸோ அந்த சம்பவத்திலே இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் இருக்காரு அருண், அவரும் கோவப்பட்டு எகிரிக்கிட்டு போனார் பாருங்க, என்ன பண்ணியோ பண்ணிக்கூடா
அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் போனார் பார்த்தீங்களா, அதையும் விஜய் சேதுபதி கம்பல்சரி கேட்கணும். முத்துக்குமரன் அதுக்கு சொல்லியிருந்தாரு, விஜய் சேதுபதி சார் அதை கேட்பாருன்னு நினைக்கிறேன், கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்று நைட்டு பேசலாம், முந்தா நேற்று நைட்டு பேசலாம் ஆக்சுவலாக சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதை வந்து விஜய் சேதுபதி கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், டப்பாவுக்கு நீங்கள் பொழக்க ஒரு கஞ்சி காசுன மாதிரி இருக்கும், அதை வந்து விட்டுடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாழ்மையான ரெக்வஸ்ட் வைக்கிறோம். எனிவேஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் எவிக்ட் ஆகிறாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவர் எபிசோட் வந்து இதுலேயே போய்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரில் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் எபிசோட் போய்டும். மிச்சம் இருக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 கேள்வி நறுக்குன்னு வச்சு டப்புன்னு முடிச்சா கூட பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டு முடிக்கிறாரா, ஓகே ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா கொஸ்டினும் நம்ம என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கேட்டுட்டாருன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அருணையும் 2 அடி அடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மார்க் பண்ணுறாங்களே, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2-3 அடி அடிச்சுட்டு அப்படியே விட்டார்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் வருது. ஏன்னா இப்போ செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது, ஓகேப்பா விஜய் சேதுபதி ஓகே இந்த வாரம் வந்து சும்மா இந்த எவிக்ஷனை வச்சு மட்டும் ஓட்டல, ஏதோ ஒரு கேள்வியை வந்து அதாவது பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வருது. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டார்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஆக்சுவலா இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே இப்போ இது ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அவங்கள மட்டுமே இந்த அளவுக்கு அடிக்க கூடாது அப்படின்றாங்க. ஏன் அவங்கள வந்து இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லாவே 2 பேர் பர்ஃபார்மன்ஸா ரொம்ப ஹெவியா தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு வெள்ளிக்கிழமையும் வேலைக்கிழமையும் பாத்தீங்கன்னா நடந்த சம்பவம் என்னன்னா, ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்னது, இந்த மாதிரி வந்து சாப்பாடு, அது உப்பு இல்லாத சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். உப்பு இல்லாத ஒரு சாப்பாடு, மற்றபடி எல்லாமே போட்டுருக்காங்க, காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, உப்பு இல்லை. ஆனால் அந்த உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்றது கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு அதை கொடுக்குறாங்க, நீ அதை சாப்பிட்டு தான் வாழணும், அதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு தானே கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பிடாம ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரைக் பண்ணோன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வெள்ளிக்கிழமை எபிசோட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மேட்டர் என்னன்னா, முத்துக்குமரனும் ராணவும் உட்காந்து ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேரும் சொல்கிற விஷயம் என்னன்னா, சாப்பாடுல எல்லாமே இருக்குது, அதாவது உப்பு இருக்குது, உப்பு இல்லை, மற்றபடி பார்த்தீங்கன்னா காரம் மிச்சம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும்தான் அவங்க போடாமல் இருக்காங்க. ஸோ இதை வந்து சாப்பிடலாம், சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இல்லை, பனிஷ்மெண்ட்டு நீங்கள் கொடுக்குறாங்கன்னு போது சாப்பிட்டுக்கலாம். முத்துக்குமரன் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இதே டாக்டர் வந்து ஓகேம்மா 2 நாள் உப்பு போடாமல் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா சாப்பிடாம தானே இருப்பாங்க. ஸோ அப்போ முடியும் தானே. அப்போ இங்கே மட்டும் என்ன, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு விஷயம் கஷ்டமாக தான் இருக்கும், உள்ளே இறங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கான பனிஷ்மெண்ட் போது அக்செப்ட் பண்ணணும். இவங்க அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தண்டனை கொடுங்க, ஆனால் தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ஜாலியாக அந்த தண்டனையை வந்து செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை தான் முத்துக்குமரன் சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையில் கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்களை வந்து பொழக்கணும் அப்படின்ற மாதிரி தான் முத்துக்குமரனும் ராணுவம் உட்காந்து பேசிட்டு இருந்தானுங்க. ஸோ எனக்கு என்னமோ இன்னைக்கு வந்து இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் போட்டு பொழக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகவே தெரியல. ஏன்னா ஓரளவுக்கு தாங்க ஆக்சுவலாக கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க முடியும். அதாவது இப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இவங்களுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது பிக் பாஸ் சைட்லேருந்து கண்டிப்பாக ப்ரெஷர் வந்திருக்கும். என்னன்னா நான் ஒரு டாஸ்க் கொடுத்தா பண்ண முடியாதுன்றாங்க, ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ஒரு தண்டனை கொடுத்தா அதை பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்டனையும் பண்ண முடியாது, டாஸ்க்கும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு 2 பேர் வந்து இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து போட்டு வெளுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் வந்திருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டு சௌந்தர்யாவும் சரி ஜாக்லினும் சரி இந்த அடி அடிக்கிறாங்க. எல்லாரோட ரெக்வஸ்ட் என்னன்னா, ஓகே அடிக்கிறது எல்லாமே சம சார் பக்கா, ஆனால் என்ன கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா திருட்டு பிரியாணி கேங் இருக்குல்ல, திருட்டு கேங்கா இப்போ பிரியாணி இல்லையா, ஓகே திருட்டு கேங், இந்த கேங்கையும் சேர்ந்து பொழந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இவங்களை மட்டும் அடிக்கிறீங்க, இவங்களை வந்து அடிக்காமே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மன வருத்தத்துக்குள்ள வராங்க. விஷால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டப்பா அருண், ஸோ இவங்களே கொஞ்சம் பொழந்து விடுங்க, ஏன்னா இவங்களும் கேங் தான் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட்டும் வைக்கிறாங்க. அது அடிப்பாரா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் தோணுது, இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, ரவீந்திர வெளியே போயிருந்தால ஃபேட்மேன், அவரு என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, ஓகே விஜய் சேதுபதி வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து அடி வாங்கினதுக்கு அப்புறம், அதாவது லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து அவர் மேலே ஏகப்பட்ட இது விமர்சனங்கள் வச்சாங்களே, ஸோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து பெட்டராக கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதியோட இந்த வாரம் ட்வீட் வந்து இந்த வாரம் இது பற்றி பார்த்தீங்கன்னா எபிசோட பற்றி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு இந்த அளவுக்கு பாராட்டு வருதுன்னா காரணம் ஒரே ஒரு காரணம் தாங்க, எபிசோட மனுஷன் பார்த்துருக்காரு. ஸோ எல்லா வாரமும் எபிசோட வந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நாங்களும் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம். எனிவே சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.